Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு பின்டெக்ஸ் டைப்பில் பட்டு பாவாடைக்கெலாம் நெக்கில் எப்படி டிசைன் வைக்கலாம், சூப்பராக ஒரு சரி பார்டர் யூஸ் பண்ணி எப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆரி ஒர்க் பண்ணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து டாப் பீஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க ஒரு கிளாத் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக பாப்பாவோட ஸ்கர்ட் பீஸ் வந்து இந்த கிளாத்தில் தான் இருக்குது. ஸ்கர்ட்டும் ஸ்லீவும் இந்த பர்பிள் கலர், டாப் வந்து பிங்க் கலர். ஓகே, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கிளாத் நான் வந்து எடுத்துக்கிட்டு கார்னரில் இருந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு 1 இன்ச் கேப்பில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அந்த லைனுக்கு நேராக பிடிச்சிக்கிட்டு ரொம்ப குட்டியாக அந்த லைன் மேலே நல்லா குட்டியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போடுங்க. அந்த லைனுக்கு மேலேயே அப்படியே இந்த கிளாத்தை மட்டும் அப்படியே மடிச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த பின்டெக்ஸ் டைப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே ஃப்ரில்லாக இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த கிளாத் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டரோட அளவுலேருந்து ஷோல்டரோட அளவு வந்து சைட்லேயும் நீங்கள் நெக்கோட டெப்த்து இந்த மாதிரி கீழேயும் எவ்வளோ வைக்க போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கொயர் கிளாத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கிராஸில் லைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு லைன் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு கிராஸை பாக்ஸாக கூட பண்ணுவாங்க. ஸோ அப்படியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஹாஃப் இது முடிச்சிட்டேன். இந்த மாதிரி அப்படியே கார்னரில் அப்படியே லைட்டாக நீங்கள் ஓரமாக ஸ்டிச் போடுங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னா, நம்ம ஃபூட் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபூட்டோட உள்பக்கம் வந்து அப்படியே இந்த கிளாத்துக்கு அப்படியே கார்னரில் அப்படியே வர மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து கொஞ்சம் மைன்யூட் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் பின்டெக்ஸ் டைப்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளாத் எடுத்தோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சோம் அப்படின்னா அப்படியே ஹாஃப் த பாயிண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அப்படியே இழுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கிளாத் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் அன்ஈவனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து சாரீ பீஸில் தான் இந்த பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணினேன். அந்த சாரீ பீஸ்க்கு மேலே இந்த ப்ளீட் வச்சுருக்க கிளாத்தை வச்சுக்கலாம். சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலேயே வச்சு தைங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ப்ளீட் வச்ச கிளாத்தை வச்சுட்டு சென்டர் இருக்க மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் மேலே மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த இதுக்கு மேலே லைனிங் கிளாத் இருக்குல்ல, அதுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். லைனிங் கிளாத்தில் தான் நமக்கு நெக்கோட அளவு இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் சைடில் வந்து 1 இன்ச் நான் டாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு விட போகிறேன். ஸோ நெக்கு கீழேயும் நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு அந்த நெக்கோட ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டு எப்பயும் பண்ணுவோம்ல, லைனிங் கிளாத்தை வந்து ராங் சைடில் பரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக வந்து சீல்ட் ஆகிடும். ரொம்பவே நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் குட்டியாக தான் அந்த டிசைன் நம்ம வைக்க போகிறோம். பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட்டில் வந்து பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல் கவுனோட பிக்சருமே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் வந்துட்டு. ஸோ மறுபடியும் அந்த பாயிண்ட்லாம் நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்லேருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் 1 இன்ச்சு அது மாதிரி சென்டர் டாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் லாங்காக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிளாத் எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் பாருங்கள் அந்த ட்ரையாங்கிள் போட்டுட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுட்டுருக்கேன் பாருங்கள். ஸோ பெரிய கிளாத்தாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரோஸ் மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணுறீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணி சைடில் ஷோல்டர்கிட்ட கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ அது நல்லாயிருக்கும். நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பார்டர் பீஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து லேஸ் இருக்குல்ல, அந்த லேஸ் வந்து எடுத்துக்கிட்டு இது கார்னரில் நான் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். கீழே வந்து லைனிங் கிளாத் மேலே சேர்த்து தான் ஸ்டிச்சிங் விழுகும். ஸோ நீட்டாக அந்த கார்னர் வந்தோடனே அங்கே ஒரு ப்ளீட் வச்சு மேல் பக்கமாக எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம்.
எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த லேஸோட இன்னொரு கார்னர் இருக்குல்ல, அவுட்டர் கார்னர், அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு விட்டுருங்க. ஓகே, போட்டு விட்டாச்சு. இப்போ லைட்டாக நான் வந்து அங்கங்கே 3 பீட்ஸ் எடுத்து லைட்டாக நம்ம வந்து சும்மா ஒரு பேசிக்கான ஆரி தான், ஆரின்னு கூட சொல்ல முடியாது, லைட்டாக ஒரு அந்த என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நீட்டாக நான் வந்து இங்கே ஒரு 4-5 பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆரி ஒர்க் வந்து போட்டிருக்கேன். ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து பேசிக்காக எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை எல்லாத்தையும் செக்யூர் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் மொத்தமாக பீட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு, இப்போ சைடில் இருக்க சைடில் இருக்க பிளேஸ்லலாம் 3 பீட்ஸ் வச்சுட்டு நம்ம அப்படியே மொத்தமாக வைப்போல, அந்த டிசைன் வந்து நான் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி அந்த டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸு ஆரி போடுற வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆரி டிசைன் ஒர்க் வந்து காமிக்கிறேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கவுன் ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதோட லிங்க்கையும் கொடுக்குறேன். பாருங்கள், இதுதான் அவுட்புட்டு. ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். நமக்கு கீழே ஸ்கர்ட் பீஸில் இருக்க பீஸ் எடுத்து நீங்கள் நெக்குக்கு வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்கர்ட்டு ஸ்லீவு சேமாக இருக்குது. ஸோ டாப் பீஸ் ரொம்ப ப்ளைனாக இருக்க வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.